இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்தியாக்காரன் கொன்று குவித்தது கொஞ்ச நஞ்சமா? 1965 பெரியவர்களை கேட்டு பாருங்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம், மாணவர்கள் தொடங்கிய போராட்டம் திமுக ஆதரித்த பொழுது பிறகு பின்வாங்கிவிட்டது. 400 பேரை சுட்டுக் கொன்றான் காங்கிரஸ் ஆட்சியிலே. பக்தவச்சல முதலமைச்சர், அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவராக செல்வாக்கோட அதிகாரத்தோடு இருந்த நபர் காமராஜர் ராணுவத்தை வரவழைத்து பக்தவச்சல 400 தமிழர்களை, மாணவர்களை, பெரியவர்களை, பொதுமக்களை சுட்டுக் கொன்றான். என்ன நடவடிக்கை? அந்த தியாகிகளுக்கு நினைவு சின்னம் கூட கிடையாது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மக்களுக்கு ஆபத்து என்று மக்கள் போராடின ஜனநாயக போராட்டம். ஆண்கள், பெண்கள் 100வது நாள் ஆர்ப்பாட்டத்துக்கு அணிவகுத்து போகிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போலீஸை முன்கூட்டியே தயார் செய்து சுட்டுக் கொன்றான். அங்கே 13 பேரை சுட்டு வீழ்த்தினான். ஆயுதம் இல்லாமல் போன நம்முடைய மக்களை 19 வயசுக்குள்ள ஒரு பெண் பிள்ளை தாயிலே சுட்டார். முழக்கம் போட்டது. நாகத்தை இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த மாதிரி படுகொலை எங்க நடந்திருக்கு?